ஏன்னா பல மக்கள் பௌர்ணமி அன்னைக்கு குறைஞ்ச ஒரு 5000 பேர் வராங்க. இந்த 5000 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு இடத்த நம்ம இப்போ தானே பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இரவு 12 மணி அளவில் எந்த கோயில்லையும் பொதுவாக பூஜை நடக்காது. ஆனால் இந்த கோயிலில் நைட்டு பொதுவாக 12 மணிக்கு மேலே இங்கே பூஜை. என்ன பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இருக்கணுங்கிற அவசியம்ல அவர் ஒருவர் பிரார்த்தனை மூலமாக சரி பண்ணுறார். பிரார்த்தனைங்கிறது அவங்கள நினச்சி அவர் உட்கார்ந்து பண்ணும்போது அந்த நிலைகள் பூராமல் வர்ற மக்களை ஒரு உயரத்தை கொண்டு போகுது. அந்த வர்ற மக்கள் உயரத்தை கொண்டு போகும்போது நம்ம கோயில் உயரத்தை வர்ற மக்கள் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். வர்ற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு மக்களுமே அவர் உங்களை உயரத்தை கொண்டு போகல. வர்ற மக்கள் எல்லாருமே நம்ம கோபுரத்தை உயரத்து சில ரீதியாக அவருக்கு ஆத்தானுடைய அருள் இருக்கிறனால அவருக்கு வேண்டாம். அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு எப்போ சாப்பிட்றாருனே தெரியாது. காலையில் சாப்பாடு 2 மணிக்கு மேலே, நைட்டு 2 மணிக்கு மேலே சாமத்தில் சாப்பிட்றது. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு நாங்கள் யோசிக்கையில், அவர் ஒரு நிலையை தேடி போய்கிட்டு இருக்காரு. தேடிட்டார், இன்னும் தேடிக்கிட்டே இருக்கார். அவர் நாகசித்தர், அதாவது சாதாரணமாக அவதரித்தது எல்லாருமே இந்த கணக்கன் கிராமத்தில் சொல்லும்போது ஒரு பூசாரி என்று தான் அழைத்தாங்க. ஆனால் பூசாரிங்கிற ஒரு தகுதி எப்படின்னா, அது ஆத்தாவுக்கு தொண்டுலையும், சித்தர் என்பது என்னென்னா அவங்கள உண்மையிலேயே வழி நடத்தி போகிறது அந்த அம்மா தான் கொண்டு போகிறாங்க. இந்த அம்மா இன்றைக்கி அவர் ரூபத்தில் இந்த புத்துக்குள்ளே இருக்குங்கிறத முதல் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்குது. ஒரு ஜோதிடத்தில் எனக்கு நான் பொதுவாக தியானம் பண்ணையில் எனக்கு கண்டுபிடிச்சதுன்னா, அழிஞ்ச பூமியை தேடுற மனிதர்கள் ஒருவர். அதாவது ஒரு அழிஞ்ச பூமியை தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. புதஞ்ச பூமி, அழிஞ்ச பூமி என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் உள்ளே நுழையும்போதுன்னா, இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நானே ஒரு சின்ன ஆராய்ச்சி அவரை நான் பண்ணியிருக்கேன். அதில் தோற்றது நான் தான், ஜெயிச்சது அவர் தான். அதனால் என்னென்னா, இது ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக இந்த இடத்துக்கே ஒரு தனி சக்தி இருக்குது அப்படிங்கிறது இதுதான் உதாரணம். போன பௌர்ணமி மழை பார்த்திங்கன்னா சரியான மழை. ஒரு 1000 பேருக்கு மேலே மலையில் நனைஞ்சிக்கிட்டு, செகதியில் நனைஞ்சிக்கிட்டு அத்தால பிரார்த்தனை பண்ணையில் இந்த சந்தோஷங்கிறது கண்ணார எல்லார் மக்கள் மத்தியிலையும் பார்த்தேன். இந்த மண்ணுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த மண்ணில் உட்காந்து போகிறவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த மண்ணில் உட்கார்ந்தவங்க எல்லாருக்குமே நோய் குணமாகுது, கால்கை விளங்காத குணமாகுது. ஒரு என்ன மாதிரி மனப்பிரச்சனை சார்ந்து வர்றாங்களோ அத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் அவர் மட்டுமே அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் ஏன் அப்படி அவரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, தனிமையில் ஒரு மனிதர் 5 வருஷம் காட்டுக்குள்ளே போராடுறது சாதாரண விஷயம் இல்லை.